தலைப்பு: தமிழ்நாடு வானிலை. தென்மேற்கு பருவமழை விலகல், வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி எச்சரிக்கை. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அக்டோபர் 15, 2025 நாளின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கையை இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த அறிக்கை இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் பிற வானிலை மாதிரிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகும். பிரிவு 1: தற்போதைய வானிலை நிலவரம். தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றுச் சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் நேற்றிரவு முதல் லேசான மழைப்பொழிவு காணப்படுகிறது. தற்போதைய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 94%, மிக அதிகம். உணரப்படும் வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ். காற்று வடக்கு திசையிலிருந்து மணிக்கு சுமார் 3 மைல் வேகத்தில் வீசுகிறது. பிரிவு 2: இன்றைய நாளுக்கான முன்னறிவிப்பு. அக்டோபர் 15. இன்றைய நாள் முழுவதும் வானிலை மிகவும் அச்சுறுத்தலான நிலையில் இருக்கும். அதிகாலை வேளையில் கடலோரத்தில் பெய்யத் தொடங்கிய இந்த மழை காலை பொழுது விடிந்தவுடன் அதன் தீவிரம் சற்றே குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை மற்றும் நண்பகல் மழை தீவிரம் சற்றே குறைந்து மேகமூட்டத்துடன் காணப்படும். வெயில் வெளிச்சம் லேசாக தெரிந்தாலும் மேகங்கள் பின்தொடர்ந்து வருவதால் வெப்பம் அதிகமாக இருக்காது. மதியம் மற்றும் மாலை இந்த கிழக்கு திசை காற்று உள் மாவட்டங்களை நோக்கி நகரத் தொடங்கி குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டிய மாவட்டங்களில் ஈரப்பதத்தை அதிக்கும். இதன் காரணமாக திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் மழை பொழிவு மீண்டும் தீவிரமடையும். அதிகபட்ச வெப்பநிலை இன்று பகலில் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாக வாய்ப்புள்ளது. பிரிவு 3: முக்கிய எச்சரிக்கை மற்றும் அடுத்த 24 மணி நேரம். தற்போது நாம் தென்மேற்கு பருவமழையின் நிறைவு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த நிலை இன்று அல்லது நாளைக்குள் முழுமையாக விலகி வடகிழக்கு பருவமழைக்கான காலம் துவங்க உள்ளது. நாளை அக்டோபர் 16 மிக முக்கியம். கனமழை எச்சரிக்கை. நாளை முதல் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் மழை பொழிவு மேலும் தீவிரமடைந்து இடியுடன் கூடிய கனமழையாக, அதாவது ஹெவி தண்டர்ஸ்டோமாக மாற அதிக வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரையிலான அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுக்கான ஆலோசனை. அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து தீவிரமடைய உள்ளதால் அறுவடைக்கு தயாராக உள்ள விவசாயிகள் மழை இல்லாத இடைப்பட்ட சில மணி நேரங்களை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறுவடை செய்த தானியங்களை ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பிரிவு 4: முடிவுரை. ஆக மொத்தத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழை இல்லாத நாள் இருக்காது என்றே கணிக்கப்படுகிறது. நாள் முழுவதும் மழை பெய்யாவிட்டாலும் விட்டுவிட்டு தூறல் மழை இருக்கும். பொதுமக்களுக்கு வேண்டுகோள்: கனமழை எச்சரிக்கை உள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள், தாழ்வான இடங்களில் வசிப்பவர்கள் மற்றும் நீர்நிலைகள் அருகில் வசிப்பவர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை குறித்த அடுத்தடுத்த துல்லியமான தகவல்களுக்கு எமது வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். நன்றி.